அங்கே இருக்கிற அந்த எழுத்த வீட்டில் இருக்கிற மொட்டை மாடியில் பாருங்கள் எத்தனை பச்சை கிளின்னு. இந்த தென்னை மரத்து ஓலைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றுக்கணக்கான பச்சை கிளி அப்படி உட்காந்துருக்கு. இங்கே பாருங்களேன், ஒரே ஒரு வெள்ளை புறா கூட அந்த பச்சை கிளிக்கு கடையில் இருக்குது. இப்போ வேறொரு புறா வந்துருக்காரு. ஒரு 2-3 புறா தான் இருக்குது. மீதி எல்லாம் பச்சை கிளியை சாயங்காலம்னா போதும் அந்த வீட்டில் அழகாக வந்து உட்காந்து. எங்கே பாருங்களேன், அவங்களே ஏதோ கொஞ்சம் தானியம் ஏதாவது வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். இது இந்த கூட்டமாக பறக்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும் தென்னை மரத்தில் எப்படி உட்காருதுன்னு. தென்னை மரத்துக்கு பக்கத்துலேயே பாருங்கள் சூரியன் மறையிறது அழகாக இருக்குது. பாருங்கள் சூரியன், மாலை நேரத்து சூரியன் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. நம்ம இந்த சூரியனுக்கு எதிர்த்த மாதிரி திசையில் நின்று எடுக்கிறதுனால கொஞ்சம் ஃபோட்டோ கிளாரிட்டி வந்து அவ்வளோவா இல்லை இருக்குது. இந்த வீடியோ கிளாரிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இருந்தாலும் ஜூம் பண்ணும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். கிளிகள் தெரியுதுங்களா? இப்போ இங்கே பாருங்கள், அழகாக அந்த காம்பவுண்ட் மேலே உட்காந்துருக்கு பாருங்கள். அவங்க வச்சுருக்கிற தானியங்களை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அழகாக பறந்துக்கிட்டு இருக்கு. இந்த சீர்காழியில் சித்ரா வீட்டுக்கு எதிர்த்த வீட்டுது ரொம்ப அழகாக அம்சமாக இருக்குது பாருங்க. இங்கே பாருங்கள், அந்த சூரியன் மறைகிற சமயத்தில் இந்த கிளிகள்லாம் தினசரி வருதான். இங்கே பாருங்கள், பச்சை கிளிகள் அழகாக அப்படியே பறந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க பார்க்குறக்கு. அவ்வளோ அருமையான விஷயமா இருக்குது.